வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். மக்களே, ஆந்திர மாநிலத்துல 2 வயசு பாப்பா ஜானவி பாப்பா, ஞானேஸ்வரி அப்படின்ற ஜானவி பாப்பா தொலைஞ்சு போய் கிட்டத்தட்ட இன்னியோட சேர்த்து 37 நாள் முடியுதுங்க. ஆனா அந்த பாப்பா சம்பந்தப்பட்டு எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. இதை தொடர்ந்து எல்லா வீடியோஸ்லயும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க அந்த பாப்பாவை நினைச்சு பார்க்கும்போது. அவங்களுடைய அப்பா, அம்மா எல்லாம் அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு வராங்க. அந்த பாப்பா இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்ல. இந்த இடத்துல ஒரு பாப்பா தொலைஞ்சு போச்சுன்னா அவள்தான் திருப்பி கிடைக்காதுல்ல. அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சுல்ல இந்த கேஸ் பார்க்கும்போது. ஒரு காமனா இருக்கக்கூடிய மனிதர்கள் இவ்வாறான கேள்வியை வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா கவர்மெண்ட்டை பார்த்து? ஒரு பாப்பா தொலைஞ்சு போச்சுன்னா அந்த பாப்பா சம்பந்தப்பட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்காது, எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்காது. அவள்தான் இப்போ அது கிடப்புல போடக்கூடிய ஒரு கேஸா மாறிடுச்சுல. ஸோ கொஞ்ச நாள் வரைக்கும் மீடியா ஹைப் கிடைச்சிச்சு. கொஞ்ச நாள் வரைக்கும் எல்லாரும் இதை பத்தி பேசுனாங்க. அது கூட நிறைய பேர் பாக்குறாங்கன்றதுக்காக தான் பேசுனாங்க. இல்லைன்னு சொல்லவே இல்லை இந்த இடத்துல. ஆனா கடைசியில அந்த பெற்றோர்கள் அந்த ஃபீலிங்ஸை தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். பாப்பா எங்க போச்சு, ஏது போச்சுன்ட்டு கவர்மெண்ட் இதுல சொல்யூஷனும் கொடுக்க மாட்டாங்க. அதுதானே கடைசியில எண்ட் ஆஃப் தி டேல நடந்தது. அவ்வளவுதாங்க. அந்த பாப்பாவுடைய அப்பா இப்போ அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டத்துல வேலை செய்வாங்க இல்லையா, அவங்கள மாதிரி, அவங்க அப்பா மாதிரி, அந்த நபர்கள் கிட்ட எல்லாம் போயிட்டு கண்ணீர் வடிச்சு கேட்டுட்டு இருக்காரு, என் பொண்ணை பாத்தீங்களா, பொண்ணை பாத்தீங்களா அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு கொடூரமா இருக்குங்க. என்ன என்ன காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சொல்லுங்களேன். 2026 வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிலவுல போயிட்டு குடிபெயர்வதற்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு இவ்வளவு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, இவ்வளவு வளர்ந்துருக்கும் நம்ம. ஆனா ஒரு பாப்பா காணாம போச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு துப்பு இல்லாம போச்சுல்ல. அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. தம்மா துண்டு குழந்தை அது சிசிடிவில அழகா ஓடக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஆல்மோஸ்ட் அந்த சிசிடிவி காட்சிகளே ஒரு மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸ், ஆதாரம் பாப்பா எந்த திசையை நோக்கி ஓடி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா பாப்பா இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலைன்னா வி ஆர் நாட் சேஃப் அப்படின்ற மாதிரியான இந்த இந்த ஒரு மைண்ட் தாட்டை தானே நம்ம கொண்டு வரும் எல்லாருக்குள்ளயும். பத்திரமா வச்சுக்கணும். இந்த இடத்துல தொலைஞ்சு போச்சுன்னா போனதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை ஏற்படுத்தி விடுது தானே மக்களுக்கு மத்தியில. இதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது பயங்கர பேனிக்கா இருக்கு, பயமா இருக்கு. என்னது இது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுதுங்க. ஏன்னா அந்த பாப்பா இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துல அட்லீஸ்ட் ஒரு சிசிடிவி கேமரா ஆச்சும் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல ஐ மீன் நம்ம இந்தியாவுல நிறைய கிராமங்கள்ல சிசிடிவியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு சிசிடிவில கண்ணுக்கு எதிரா, அதாவது சிசிடிவி முன்னாடியே ஒரு குழந்தை ஓடுது, அது காணாம போயிடுச்சு அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனா இந்த மாதிரி சிசிடிவி இல்லாம இருக்கக்கூடிய வில்லேஜ்ல பாப்பா எல்லாம் காணாம போச்சுன்னா அதுங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி இன்னொரு கேள்வியும் இந்த இடத்துல எழுது இல்லையா. அதனால கிராமப்புறங்கள்ல கண்டிப்பா இந்த சிசிடிவி கேமராக்கள் வேணும்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு கேஸ்ல இருந்துதான் நம்ம சில அவேர்னஸை எடுத்துக்கணும். நம்ம ஆந்திர மாநிலத்துல 2 வயசு குழந்தை காணாம போச்சு. அந்த பாப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றதே தெரியல. அப்போ அது ஒரு பிளான்டு கிட்னாப்பா, இல்ல வேற என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு ஒண்ணுமே தெரியல. இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல கவர்மெண்ட் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இந்த கிராமப்புறங்கள்ல நிறைய இடத்துல கேமராக்களை பொருத்தணும். ஸோ கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கண்டிப்பா அதன் மூலமாக நிறைய ஆதாரங்கள் கிடைக்கும். ஆனா இந்த கேமராக்கள் இல்லாம குழந்தையோ ஏதோ ஒண்ணு தொலைஞ்சு போச்சுன்னு வைங்களேன், கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா மாறிடும். இந்த ஜானகி பாப்பா கேஸ்ல அழகா சிசிடிவி காட்சி இருக்கு. அது எந்த பக்கம் ஓடுது, எந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டு. ஆனா எந்த ஒரு எவிடன்ஸும் கொடுக்கல போலீஸ். எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. ஆனா அதற்கான விஷயங்களை மட்டும் சொல்றாங்க. நாங்க இத்தனை 1000 கால்ஸ் ஆய்வு பண்ணோம், ட்ரோன்ஸை விட்டு செக் பண்ணோம், இத்தனை பாதுகாப்பு குழு செக் பண்ணாங்க. சார் ஓகே சார், ரிசல்ட் என்ன சார்? ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும் இல்லையா? ஏதாச்சும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் இல்லையா? இப்போ வரைக்கும் ஸ்பெகுலேஷன்ஸே தொடர்ந்து இருக்குன்னா அது என்னன்னு சொல்றது? 37 நாள் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஸ்பெகுலேஷனு. பாப்பாவை ஏதாச்சும் மிருகங்கள் கட்சி தூக்கிட்டு போயிட்டு இருக்குமா, இல்ல கிட்னாப்பர்ஸ் கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் நபர்கள் பாப்பாவை பாத்துக்கணும், தனியா வந்திருக்கு, பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வேற யாரும் ஏதாச்சும் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்ட்டு ஸ்பெகுலேஷன்ஸ் மட்டும்தான். எந்த ஒரு எவிடன்ஸும் எக்ஸாக்டா இப்போ வரைக்கும் கிடைக்கலன்றது. இது என்னன்னு சொல்றது? இது காவல்துறையுடைய ஃபெயிலியரா, இல்ல அந்த அளவுக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்குற அளவுக்கு இப்படி ஒரு பயங்கரங்கள் நடந்துகிட்டு இருக்கா? இதுல என்னன்ட்டு நம்ம இந்த இடத்துல பொருட்படுத்துறது. மக்களே, இதுல இருந்து ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கணும். ஸோ பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்கணும் பெற்றோர்கள். அது மட்டும் இல்லாம உங்க ஏரியாக்கள்ல சிசிடிவி இல்லையா, தயவு செஞ்சு போனா போகுது, எல்லாரும் காசு போட்டு தயவு செஞ்சு சிசிடிவி கேமராக்களை அமைச்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த கேஸின் மூலமாக நான் வலியுறுத்துறேன். ஏன்னா இவ்வாறான விஷயங்களை கேள்விப்படும்போது அவ்வளோ ஒரு பயமா இருக்கு. ஏன்னா நம்ம யாரோ குழந்தையன்னு பார்க்கும்போது அது பெருசா நம்மளுக்கு வலிக்காது. சுயநல மனிதர்களுடைய சொல்றேன். ஆனா அது நம்ம வீட்டுல நமக்கு நடக்கும்போது தான் தெரியும் அதோடைய வலி என்னன்ட்டு. ஏன்னா ஒரு குழந்தை நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தை காணாம போச்சுன்னா அது இந்த மாதிரியான ஒரு பெயினை தரும். அது ஐயோ, வார்த்தைகளால விவரிக்க முடியாது அந்த பெயின். ஸோ அப்பேற்பட்டு இருக்கக்கூடிய பெயினை தான் இப்போ ஜானகி பாப்பா அவருடைய அம்மா அப்பா எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது.
பாப்பா கிடைச்சிடணும். எந்த ஒரு எவிடன்ஸ் அதான் இப்போ சோசியல் மீடியா அவங்களுடைய மீடியாக்கள்லயே பெருசா இதை பத்தி பேசுறதை வந்து நிறுத்திட்டாங்க. போக போக அப்படியே அவ்வளவுதாங்க. அப்படியே சுத்தமா பேசுறதே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் திருப்பி ஏதாச்சும் ஒரு கதையை சப்ப கதையை வந்து கட்டிக்கிட்டு இங்க பாருங்க பாப்பாவுடைய அது இருக்கு, இங்க பாருங்க பாப்பாவுடைய செருப்பு இருக்கு அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்று தூக்கிட்டு வந்து இதை வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸா மாற்ற வேண்டும். எனிவே நம்ம தொடர்ந்து பிரார்த்தனைகளை வந்து முன்வைப்போம். இதை தான் பண்ண முடியும். ஸோ அந்த கடவுளுக்கு கூட கண் இருக்கா இல்லையான்றது வந்து சுத்தமா புரிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பாப்பா காணாம போய் இத்தனை நாள் ஆகுது, எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. காணாம போனது போன மாதிரியே இருக்கு. பாவமா இருக்கு அந்த குழந்தைய நினைக்கும் போது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.